பாவை உள்ளதா இருக்கா. எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. ஆனா இப்ப அவளால கண்ணு கூட திறக்கவே முடியல. டாக்டர் இப்பதான் வந்து அவளை பார்த்துட்டு போனாங்க தெரியுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்னு சொல்லிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சரியானா கூட நாளைக்கு அவ மறுபடியும் இதே மாதிரி பிடிவாதமா தான் இருப்பா. நீ வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் அவ சரியாவா. இத டாக்டரே என்கிட்ட சொன்னாங்க. ஆனா வேணாம் ஐலி, நீ உள்ள வர வேணாம். இங்க இருந்து நீ போயிடு. அண்ணே, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அண்ணே. ஒரே ஒரு தடவை பாவைய பார்த்துட்டு நான் போயிடுவேன். என்ன வீட்டுக்குள்ள விடுங்க அண்ணே, ப்ளீஸ். நான் புரிஞ்சுக்கிட்டதாலதான் ஐலி இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ வீட்டுக்குள்ள வந்து அவளை பார்த்தனா நாளைக்கும் அவ உன்னை பார்க்கணும்னு கேப்பா. அப்ப என்ன பண்றது? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை இந்த வீட்டுக்குள்ள விடுவாங்களா? பாவைய நான் பாத்துக்கிறேன் ஐலி. இந்த விஷயத்துல அவளை சமாதானப்படுத்துறது கஷ்டம்தான். ஆனா என்ன பண்றது? அத செஞ்சுதானே ஆகணும். அவ இந்த வீட்டுக்குள்ள உன்னை பார்க்காமயே இருந்து பழகட்டும். நீ இங்க வந்ததும் என்னெல்லாம் நடந்திருக்கும், இவங்க எல்லாம் உன்னை எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உனக்கு தலை எழுத்தா ஐலி? எங்களுக்காக வேண்டி நீ ஏன் இவங்க கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிக்கணும்? வர வர இந்த குடும்பத்துல யாரு யாருக்கு பாரமா இருக்காங்கன்னே என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஐலி. என் மன கண்ணாடியில நல்லபடியா தெரியறதெல்லாம் நேர்ல பாக்கும்போது அலங்கோலமா தான் இருக்கு ஐலி. அதனால நானே இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன். இந்த நேரத்துல வந்து நீயும் என்ன கஷ்டப்படுத்தாத ஐலி. ஐலி, கடைசியா நான் சொல்றேன் கேளு. உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருந்தா இனிமே இந்த வீட்டு பக்கம் தயவு செஞ்சு நீ வராத. போயிடு இங்க இருந்து. உன்கிட்ட தான் சொல்றேன், போ ஐலி.